நாங்க ராஸ் ஐலாண்ட் முடிச்சுட்டு கையோட லஞ்சையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போன பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஜெயில். உண்மையாலுமே யாரெல்லாம் அந்தமான் போகிறீங்களோ செல்லுலார் ஜெயிலை விசிட் பண்ணாமல் வந்துடாதீங்க. நம்ம வரலாற்றில் என்ன நடந்தது அப்படின்ற நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம்லாம் நான் இந்த செல்லுலார் ஜெயில் இருக்குதுன்னு சொல்லுவேன். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் எந்தெந்த பீரியடில் நடந்தது, யார் யாரெல்லாம் உள்ளே இருந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ற தெளிவாக லேமினேஷன் போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒன்று இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செல்லுலார் ஜெயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் அமைச்சிருக்காங்க. சென்டர் ஆஃப் இட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மாதிரி அமைச்சிட்டு சுற்றியும் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் வந்து நம்மளோட ஒரு ஹேண்ட் வந்து நீளமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 7 ஹேண்ட்ஸை வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ஹேண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குட்டி குட்டியான நிறைய செல்ஸ் இருக்குது. இதை கட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 6 லட்ச ரூபாய் அந்த காலத்திலே செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு செல்லும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்க மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒருத்தர் பேசிப்பாங்க அப்படின்னா தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணி ரொம்ப குட்டி குட்டியாக கட்டியிருக்காங்க. நாங்கள் அந்த டவரில் வந்து மேலே போய் பார்க்கும்போது அங்கேருந்து எங்களுக்கு ராஸ் ஐலாண்ட் கிளியராக தெரிஞ்சுது. எனக்கு மழை வந்தனால என்னால் வந்து உங்கள்கிட்ட கிளியராக இப்போ காமிக்க முடியல. ஸோ எங்கனாலும் ஆனால் அதை பார்க்க முடியுது. ஸோ அங்கேருந்து வந்து தான் அங்கே லைட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்து தான் அங்கேருந்து வந்து இந்த செல்லுலார் ஜெயிலுக்கு நம்ம ஆளுங்களை ஷிஃப்ட் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப குறைவான சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு உப்பு தண்ணி குடிப்பாங்களாம். இதை நம்ம எதிர்த்து கேட்டோம் அப்படின்னா தூக்கில் உடனே போட்டுருவாங்களா. கேட்டால் அதுதான் தண்டனை, உங்களுக்கு எங்களை யாரும் எதிர்த்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதை விட இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்மளாம் எண்ணெயில் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி ஆட்டுறோம், மாடை விட்டு செக்கில் ஆட்டுறோம். ஆனால் அவங்க நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வச்சு அடித்து துன்புறுத்தி ஆட்டி ஆயில் எடுத்திருக்காங்க. அது வந்து சமையல் என்னன்னு நான் சொல்ல மாட்டேங்க, பிளட்டுன்னு தாங்க என்னால் சொல்ல முடியுது. இது எல்லாமே ஈவினிங் லைட்னிங் ஷோவில் வந்து கதையாக சொல்கிறாங்க, ஹிந்தியில் போடுறாங்க. 2 ஷோ நடக்குது, டெய்லியும் 2-3 ஷோ நடக்குது. நாங்கள் 550 ஷோக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைட்னிங் ஷோ பார்த்துட்டு வாங்க.